வணக்கம். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், அலாங் வித் த பீப்புள். நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு பயம். என்னடா திடீர்னு தலைப்புகளை இப்போல்லாம் தனியாக சொல்லிட்டு இது பண்ணுறேன் நண்பன். இந்த அலெக்ஸ், இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற அலெக்ஸ் அவரோட ப்ரோக்ராம் பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு, பீப்புள் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு வித் த சாங்ஸ் அன்னது. நான் சாங்ஸு அதெல்லாம் வச்சு பேச போகிறதில்ல. நம்மளுடைய பழைய பாடல்கள், அதாவது இதாக இருக்கும்போது, ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ அது அந்த மாதிரி பாடல்களை பற்றி பேசுகிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி ஒரு பாட்டை பற்றி பேசிட்டு அதை பற்றி சொல்லிவிட்டு இப்போ இந்த கால நடைமுறைக்கு அது எப்படி கரெக்டாக இருக்குங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு திருக்குறளில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தவிர்க்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இதுக்கு நான் முதல்ல கொடுத்த தலைப்பு உன்னை அறிந்தால் அப்படின்னு தான். உன்னை அறிந்தால், அதாவது இதுதான் தலைப்பு கொடுக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணி வச்சுருந்தேன். எதுக்குடா உன்னை அறிந்தால்னு சொல்கிறேன்னா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டோட அர்த்தத்துக்கு கவிஞர் எப்படி எழுதினார்னு தெரில, எம்ஜிஆர் எப்படி அது இது பண்ணார்னு தெரியல. நான் 2 விதமான விளக்கம் கொடுக்குறேன். மேலே இந்த மாதிரி என்னுடைய குருஜி, அதாவது சுவாமி விவேகானந்தரோட வார்த்தைகள் பிரகாரம், எனிதிங் விச் மேக்ஸ் யூ வீக் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி அண்ட் இன்டலெக்சுவலி யூ ரிஜெக்ட் அஸ் பாய்சன். இதுதான் அவருடைய வார்த்தைகள் இல்லையா? இதை ரெண்டையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். சரி, கனெக்ட் பின்ன லாஸ்ட்டில் பண்ணலாம். நம்ம இப்போ கவனமாக பார்க்க வேண்டியது, நான் சொன்னேன், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தவிர்க்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது திருக்குறள். இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ, அதாவது எனக்கு தோணுது ஒரு ப்ரைமரி ஸ்கூல் 4வது 5வது படிக்கும்போதோ இல்லை 3rd தெரியல, அந்த பாடல் நீங்கள் எத்தனை பேர் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக தெரியாது. என்னுடைய ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு எனக்கு மனப்பாடமாக தெரியும், இருந்தாலும் வார்த்தைகள் தவிரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், பார்த்தே சொல்கிறேன். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுளை பெறுவாயே, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நாளும் நாளும் பண்டிதர்க்கை நாடி பார்க்க வேண்டாமே, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டும் முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய், தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா, அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதில் முதல் 4 பேராகிராஃப் தான் எங்களுக்கெல்லாம் 3rd ஸ்டாண்டர்டில் இருந்தது. அதுக்கு பிறகு எனக்கு ஆக்சுவலாக சரியாக தெரியல. உண்மையாலுமே இப்போ நான் விக்கிபீடியாவில் போய் தான் இந்த முழு பாட்டிலே எடுத்துக்கிட்டேன். எங்கள் டீச்சர்லாம் அப்படி இதிலே சொல்லி தருவாங்க. அவங்க பேர் கூட எனக்கு சரோஜினின்னு பேர் கரெக்ட் ஞாபகம் இருக்குது. ப்ரைமரி டீச்சர். அந்த அப்பாவும் நகர் அப்படிங்கிற ஸ்கூலில் தான் நான் ப்ரைமரி ஸ்கூல் படித்தேன். அப்போல்லாம் ப்ரைமரியில் தமிழ் மீடியம் மட்டும்தான். 6th போனால் தான் இங்கிலீஷ் மீடியம் இருந்தது. நீ ப்ரைவேட் ஸ்கூல்ஸை பற்றி இல்லை, அதெல்லாம் அப்போ இருந்துட்டு தான் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாடலுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா இன்றைக்கு வரைக்கும் ஈவன் என்னுடைய வயசில் இருக்கிற ஜென்ரேஷனில் கூட இந்த பாடல் தெரியாமல் இருந்தவங்களுக்கு ஓ மை காட் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு பேராகிராஃபை மட்டும் பாருங்கள். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம்,
இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. யாரெல்லாம் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவங்க தான் சந்தோஷமாக இருக்க முடியும். இடமும் பொருளும்னா மெட்டீரியலிஸ்டிக் வேர்டு, வீடு, காசு, பணம் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு அது இனிய வாழ்வு. இனிய வாழ்வுன்னு சொல்கிறது சந்தோஷமான வாழ்வு கிடைக்குமான். சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. சுத்தமுள்ள எல்லா இடத்துலையுமே கிளென்லினஸ் தான் ரொம்ப இதாக. வீட்டில் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, கைப்பட்டா கண்ணாடின்னு. என்னடா அது கைப்பட்டா எப்படா கண்ணாடி ஆகும்னு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எங்கெல்லாம் உங்கள் கை ரெகுலராக போய் இருக்குதோ அந்த இடமெல்லாம் பளபளன்னு இருக்கும்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். இதையெல்லாம் படிக்கணும், அது பண்ணணும்னு இல்லை. தாத்தாங்க பாட்டிங்க படித்தே இருக்க மாட்டாங்க, பட்டக் பட்டக்குன்னு சொல்லிடுவாங்க. நித்தம் நித்தம் பேணுவையேல், தினமும் நீ அதை பாதுகாத்தேன்னா நீண்ட ஆயுள் பெறுவாயே. அதாவது தினம் நீ சுத்தமாக குளித்து உன்னை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் சுத்தமாக வச்சேன்னா உன்னுடைய ஆயுள் நல்லா இருக்கும்னு அர்த்தம். காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலை மாலை உலாவி, டாக்டர்ஸ் இப்போல்லாம் 2 நேரம் கட்டாயமாக வாக்கிங் போக மேடம். காலை தொட்டு அப்படின்னு நீங்கள் காற்று வாங்கி வருவோரின் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பாடல்கள். ஏன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் மூலமாக செஞ்சால் தான் மக்களுக்கு போய் சேருங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். என்ன, காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. அப்பேற்பட்டவங்களோட அடுத்து கூட இவங்க வர மாட்டாங்க. யார்? காலன். காலன்னா யமதர்மன் அர்த்தம். நம்மக்கிட்ட மரணம் அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு அர்த்தம். ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நாளும் நாளும் பண்டிதர்க்கை நாடும் நாடி பார்க்க வேண்டாமே. ஆளும் அரசன் ஆண்டாலும். நான் உண்மையாலுமே இந்த மோடி அவரை பற்றி முதல்ல நினைக்கும் போது ஷாக் ஆனதே இதுதான். 5 வருஷமாக லீவே எடுக்கலையா. நாமெல்லாம் அட்லீஸ்ட் சண்டேவாவது கொஞ்சம் ஜாலியாக ஸ்லோவாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற டைப்பு. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல். சோம்பேறியாக இருக்காதன்றான். நீ ராஜாவாக இரு, நீ மந்திரியாக இரு, இல்லை நீ பெரிய என்ன சொல்கிறது லட்சாதிபதியாக இரு, முகேஷ் அம்பானியாக இரு, யாராக இருந்தாலும் உன்னுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்தேன்னா நாளும் நாளும் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே. இப்போவும் அந்த இதெல்லாம் உண்டு, மூட நம்பிக்கைகள்னு சொல்கிறாங்க. அதாவது என் உடம்பு எப்படி இருக்குங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, என்னுடைய ஜாதகம் பார்க்கலாமான்னு பார்க்குறேன். நாளும் நாளும் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே. அதாவது எங்கள் பாட்டியில் இந்த நாடியை தொட்டு பார்த்தே அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள ஜானகி அம்மா கூட்டிகிட்டு போவாங்களாம். கொஞ்சம் பாருங்கம்மான்னு எங்கள் அம்மா சொல்லி கேட்டது தான். ஏன்னா நான் 1.5 வயசாக இருக்கும்போதே எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க நாடி பிடிச்சி பார்த்தா இவங்க எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்க, எத்தனை நாள் இல்லை உடம்பு நல்லா தான் இருக்குதாங்கிறத சொல்லிவிடுவாங்களாம். எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்கன்ன உடனே கடவுளோட இதாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதாவது அந்த கடைசி ஒரு நாடி துடிக்கிறது ஸ்லோவாகிருச்சுன்னா நமக்கு 3 6 நாடி இருக்குது. இந்த பக்கம் இந்த கையிலேருந்து இதில் ஒரு 3 நாடி, இந்த விரல்லேருந்து இந்த தம்பில் 3 நாடி, இந்த 6 நாடி 6 ஏறி 6 இறங்குச்சுன்னா நமக்கு வியாதி என்னன்னு தெரிஞ்சிடும். அதே தான் இப்போ இருக்க சயின்ஸு. எண்டோக்ரைன் கிளான்ஸ் 6 எண்டோக்ரைன் கிளான்ஸ் 6 ஆர்கன்ஸ். அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் 6 டேஸ்ட்டுன்னு, அறுசுவை உணவு. இப்போ இந்த அறுசுவை உணவுக்கும் 6 எண்டோக்ரைன் கிளான்ஸுக்கும் 6 ஆர்கன்ஸுக்கும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. இதை பற்றி இன்னொரு இதில் நம்ம பார்ப்போம். ஏன்னா உங்களால் உடம்பால் முடிகிற அளவுக்கு நீங்கள் வேலை செய்யணுங்கிற அர்த்தம். கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டும் முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். அதாவது நீ குடிக்கிறது கூழாக இருந்துட்டு போகட்டும், கஞ்சியாக இருந்துட்டு போகட்டும், எழுந்து பல்லு தேய்ச்சி குளித்து சுத்தமாக இருந்த பிறகு தான் நீ இது பண்ணணும்னு.